திருச்சிற்றம்பலம். திருவாதவூர் அடிகள் புராணம். தென்பொதிய மாமுனி சிறக்கவருள் எண்ணன் இன்ப விளையாடலதெனும் கடலுள் நாயேன் மின்பயிலும் மாமதுரை மேவு தமிழ்மாறன் துன்பமர நல்கு கதை சொல்லல் உருகின்றேன். மந்திரி சருக்கும் பரதகண்ட பாரத திருநாடு பல ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் தனக்குள் வைத்துள்ளது. அதில் தென்னிந்திய தமிழகத்தை பற்றி நாம் சொல்ல தேவையே இல்லை. பல ஞானிகளையும் பல அற்புத ஸ்தலங்களையும் கொண்டு வைரம் போல ஜொலிக்கிறது இன்றளவும் நம் தமிழகம். இந்த தமிழகத்திற்கு மிகுந்த பெருமை சேர்க்கும் வகையில் லோகமாக இருக்கும் நம் பரமேஸ்வரன் அவரது சொந்த ஊர் என்று மதுரையை குறிப்பிட்டுள்ளார். திருவிளையாடல் புராணத்திற்கு வாழ்த்து எழுதும் பொழுது பரமேஸ்வரன் சொல்கிறார், அன்னம் பொழில் ஆளவாய் மண்ணின் சிவன் என்று மதுரையின் பெருமையை சிறப்பை குறிப்பிடுகிறார். பாண்டிபிரான் சொக்கனும் பாண்டி பிராட்டி மீனாட்சி தாயும் அரசாட்சி செய்யும் புண்ணிய ஸ்தலம். தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டின் புகழை சொல்ல சொல்ல கோடான கோடி தமிழ் வார்த்தைகள் நம் முன்னே வந்து விளையாடுகின்றன. தமிழுக்கு சங்கம் வளர்த்து பெருமை சேர்த்து அதன் மரபை காத்து வந்தனர். பரமேஸ்வரன் அதன் வீதிகள் தோறும் நடந்து பல அற்புதங்களையும் நிகழ்த்தியுள்ளார். இப்படி பாண்டிய நாட்டின் புகழை புகழ 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 புகழ்ந்து கொண்டேதான் இருக்க முடியும். இத்தகைய சிறப்புமிக்க இந்த பாண்டிய நாட்டில் திருவாதவூர் என்று ஒரு ஸ்தலம் உண்டு. சனீஸ்வரனின் வாத நோயை போக்கியதால் அந்த ஊருக்கு வாதவூர் என்று பெயர். இந்த ஊரில் பெரும் பெயரும் புகழும் மிக்க ஒரு அந்தணர் குலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு திருவாதவூரன் என்ற பெயரும் சூட்டுகிறார்கள். அந்த குழந்தை பார்ப்பதற்கு பாலசூரியன் போல மின்னுகிறது. குட்டி ஜடை போட்டு காலில் சலங்கைகளோடு அங்கும் இங்கும் நடந்து தகிர்ந்து தனது குழந்தை பருவத்தை ஏனைய குழந்தைகள் போலவே விளையாடி கழிக்கின்றது. அப்படி சிறிது காலங்கள் செல்ல பிறகு திருவாதவூரன் வளர்ந்து வந்து அவனது கல்வி வாழ்க்கையை துவங்குகிறான். சிறுவயதில் படிப்பும் அதன் ஆர்வமும் கற்கும் ஆற்றலும் மிக அதிகமாக உடையவனாக இருக்கிறான். நல்ல ஆசானிடம் சேர்ந்து படித்து வேதம், வேதத்தின் சாராம்சம், அது எதை கூற வருகிறது என்பதையெல்லாம் மிக அருமையாக கற்றுக்கொள்கிறான். சைவத்தின் மேல் இவருக்கு இருந்த ஒரு இனம் புரியாத அன்பின் மிகுதியால் சைவத்தின் பால் பல நல் நூல்களை கற்று வருகிறார். பிறகு இந்த நூல்கள் யாரை மூலமாக கொண்டுள்ளது, யார் இதன் அடிப்படையாகவும் ஆணிவேராகவும் மூலாதாரமாகவும் இருக்கிறார் என்பதை தெரிய அறிய முற்படுகிறார். அந்த ஆவலால் உந்தப்பட்டு மங்கைக்கு ஒரு பாகம் தந்து கஜமுகனையே சம்ஹாரம் செய்து அவனது தோளை அணிந்து தலையில் கங்கையை தரித்து குளிர் சந்திரனையும் அணிந்து ரிஷப வாகனத்தில் வரும் பரமேஸ்வரனை அந்த மூலாதாரத்தை உணர்கிறார். இவரது தமிழ் ஆற்றலும் சைவப்பற்றும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது. அவ்வாறு சென்று கொண்டிருக்க ஒரு முறை பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த அரிமர்த்தன பாண்டியன் இவரது பாலிய நண்பர். இவரது தமிழ் ஆற்றலையும் சைவப்பற்றையும் கண்டு மகிழ்ந்து ஆச்சரியமுற்று இவர் தன் அரசவைக்கு தேவை என்று இவரை அமைச்சராக்கினார். இவர் அமைச்சரான காலத்தில் ஊரில் போர் இல்லை. அதனால் இறைவனை தேடும் பணியை இன்னும் ஆழமாக அவரால் செய்ய இயன்றது. அனைத்து சாராம்சங்களும் பொருந்திய இறைவன் எங்கு உள்ளார் என்பதை தேட ஆரம்பித்தார். அவர் எவ்வாறு இருப்பார், அவர் என்ன செய்வார், அவர் எங்கிருக்கிறார் என்பதை தேடி 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 இறுதியில் அவர் தனக்குள்ளும் இருப்பார், தன்னை ஆட்டிவிப்பவரும் அவரே, அந்த பரமேஸ்வரனின் மூலமாகவே இந்த வாதவூரான் நடக்கிறான், நிற்கிறான், செயல்புரிகிறான் என்பதை புரிந்து கொண்டார். இந்த இறைவனை சதா சர்வமும் பூஜித்து தியானித்து அந்த இறை சிந்தனையிலேயே பரமேஸ்வரனை நினைத்து நினைத்து அந்த சத்துடன் இந்த சித் கலக்கத் துவங்கியது.
இந்த சமயத்தில் வீரதீர பராக்கிரமம் கொண்ட சோழ அரசன் பாண்டிய நாட்டின் மேல் போர் செய்ய வருவதாக ஒரு தகவல். சோழ அரசனுக்கு பாண்டியன் சளைத்தவன் அல்ல. ரதகஜ பராக்கிரமம் பொருந்திய வீரர்களும் சேனைகளும் கொண்டது பாண்டிய நாடு. ஆனால் அவனிடம் அச்சமயத்தில் ஆற்றல் வாய்ந்த வேகமாக செல்லும் குதிரைகள் இல்லாத காரணத்தால் அதை பெற்று வர வேண்டி பாண்டிய பதவியிலிருந்து ஒருவரை அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதற்கான ஆலோசனையும் நிகழ்ந்தது. இதற்கு சரியாக இருப்பவர் ஒருவரே. அவரே வாதவூரார் என்று அவரை அழைத்து வரச் சொல்லி அரசன் ஆணையிட்டார். வாதவூரரிடம் 7 கோடி பொற்காசுகளை கொடுத்து குதிரைகளை வாங்கி வரச் சொன்னார். சோழ நாட்டின் மத்தியில் உள்ள பெருந்துறையில் இப்போது உள்ள ஆவுடையார் கோயிலிலிருந்து குதிரைகளை வாங்கி வரச் சொல்லி அரசன் உத்தரவிட்டான். வாதவூராருடன் ஒரு தேரும் பணி செய்ய பணிப்பெண்களும் உணவு பண்டங்களும் அவரை சுற்றி வீரர்களும் இருந்தனர். நன்கம்பீரமும் படிப்பாற்றலும் உடைய வாதவூரார் தேரில் ஏறி அமர்ந்து செல்ல பாண்டிய நாடே அவரை பார்த்து வாழ்த்தி வழியனுப்பி வைத்தது. பெருந்துறையில் நடக்கப் போகும் பரமன் நடத்தப் போகும் நாடகமறியாமல் திருவாதவூரார் பெருந்துறையை நோக்கிச் சென்றார். வாதவூர் அந்தனர் தந்திரு வாய்மை விளங்கு திருக்கதை ஓதினர். அன்புடன் ஒன்செவியூடு உகந்தது கேட்டவர் போத மெய்ஞானம் உறிஞ்சுக போகமுடன் புகழ் பெறுவர்கள். தீதில் பவங்கள் தொலைந்து பின் சேருகுவர் வன் சிவலோகமே. திருச்சிற்றம்பலம்.